ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் மேக் பண்ண போகிறோம். என்ன ஃபோட்டோ ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா, பழைய கேலண்டரை வச்சு சாமி படங்களை ஃபோட்டோ ஃப்ரேமை மேக் பண்ணி நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக மீனாட்சி அம்மன் படம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் எங்கேயுமே ஃபுல் க்ரீனில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால எனக்கு கேலண்டரில் நான் நினச்ச மாதிரி இருந்தது. அதனால அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மேக் பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேலண்டரை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே கேலண்டரை வச்சு தான் நான் மினி கேலண்டர் போட்டிருந்தேன் வீடியோ. அதில் இந்த கேலண்டரை கட் பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ இந்த கேலண்டர் சாமி படம் அப்படியே இருந்துச்சு. ஓகே, நமக்கு சாமி படம் மீனாட்சி படம் நமக்கு பூச்செரியில் வைக்க தேவைப்பட்டது. ஓகே, நம்ம இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு அதை சார்ட் பேப்பரில் ப்ளைனாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பக்கமும் ஒரே மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஃபோட்டோ ஃப்ரேம் மேக் பண்ணுறதுக்கு பழைய கல்யாண பத்திரிக்கை எடுத்திருக்கேன். நான் பெரிய கல்யாண பத்திரிக்கையை எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமை தான் இதில் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் நம்ம சாமி படத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். க்ளூ போட்டு பண்ணிவிட்டு வெளியே நம்ம ஃப்ரேம் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலே வச்சு அதே மெத்தடில் நம்ம ஒட்டிடலாம். கீழே இருக்கிற எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வெளியே எந்த தூசி பட்டாலும் ஈஸியாக வைப் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் கண்ணாடி ஷீட் எடுத்து அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சாமி படத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சாலும் எது வச்சாலும் நமக்கு ஈஸியாக வைப் பண்ணி எடுக்க முடியும். இதே நம்ம இந்த கிளாஸ் ஷீட் கொடுக்கலன்னா நம்ம ஃபோட்டோ மேலே பட்டு ஃபோட்டோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அதனால இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் ஓட்டிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வைப் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ ஃப்ரேமை க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ மேலே மறுபடியும் நம்ம ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணணும். அதே மாதிரியே கல்யாண பத்திரிக்கையில் மீதி இருக்கிற பார்ட்டை எடுத்து ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்தது இந்த மாதிரி சாமி படத்துக்கு மேலே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமை கரெக்டான பொசிஷனில் ஒட்டினா மட்டும்தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே கிளாஸ் ஷீட் மறுபடியும் வச்சு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வச்சு ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரேமை ஒட்டிட்டேன். பாருங்கள், இப்போ ஃபோட்டோ நடுவில் இருக்குது. எவ்வளோ லுக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம சுற்றி எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம சார்ட் பேப்பர் எடுத்து ஒரு முழு ஸ்கேல் அளவுக்கு அப்படியே அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 கார்னர்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி எடுத்துக்கிட்டதில் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஃப்ரேம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணியிருக்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்.
இதே மெத்தடில் ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம டிசைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பெயிண்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து டிசைனை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து அடித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே சில்வர் கலர் பெயிண்ட் வச்சு நான் கோடு போட போகிறேன். இப்போ நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து சுற்றி அடிச்சிட்டேன். இப்போ நான் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அந்த மார்க் அப்படியே தெரியுது பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு வரைஞ்சது. அந்த ஸ்கெட்ச் பென் வச்சு வரைஞ்சதுக்கு மேலேயே சில்வர் கலர் பென் வச்சு நான் கோடு போட்டுக்க போகிறேன். நான் அங்கே எந்த டிசைன் கொடுத்துருக்கனோ அதே டிசைனை வந்து சில்வர் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நமக்கு லுக்காக இருக்கும். நான் வந்து கோல்டன் கலரும் சில்வர் கலரும் எடுத்திருக்கேன். சில்வர் கலர் வந்து ஓவராக திக்காக இருந்தனால என்னால் சரியாகவே வரைய முடியலை. ஓகே, இது நமக்காக தானே வரைகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாங்கிறதுக்காக நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் தான் இல்லை, உங்களுக்கு என்ன கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து மைண்டில் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பழைய கேலண்டர் அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. எப்போவுமே எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்ம எதை வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஒரு நாள் யூஸ் ஆகும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து எதையுமே காசு கொடுத்து வெளியே வாங்காமல் வீட்டில் இருக்கிற பழையதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எல்லாமே லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இடையில கொடுக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வரைய வந்து அந்த லுக்கு வந்துட்டு நல்லாவே கிடைக்கிது ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு. நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து இதை வெளியே காசு கொடுத்து வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக மினிமம் 500லேருந்து 600 வரைக்கும் நான் செலவு பண்ணியிருப்பேன். நான் வீட்டிலே பண்ணிக்கிட்டனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் இருக்குது. நான் நினச்ச மாதிரி சாமி படமும் என்னோடய பூஜை அறையில் வச்ச மாதிரியும் இருக்குது. நீங்கள் இதை மாதிரி சாமி படங்களை நீங்களே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச டிசைனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் கிடைக்கிற சந்தோஷமே தனியானதாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து போடுறேன். இந்த வீடியோவோட லுக்கை பாருங்கள். எனக்கு வந்து ஃப்ரேம் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. எனக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே வந்து இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலான மை2 பிரின்சஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா நியூ வீடியோஸும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.